இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஆனிவர்சரி. நேற்று 2 கடை மாறி மாறி அலைஞ்சு ஜூடியோ போய் எடுத்தா அந்த ரங்கோலி டாப்ஸ் தான் எடுப்பேன்னு சொல்லி அதையும் ஒரே கலர்ல 2 டாப்ஸ் எடுத்து அலப்பறைய போட்டு அப்புறம் கடைசியில பில்லு போடலான்னு போனப்போ எனக்கு இது பிடிக்கலடா உனக்கு பிடிச்சிருக்கான்னு என் தலையில அடிச்சு கடைசியில அது வாங்கவே இல்லை. நாங்க ஒரே ஒரு வெள்ளை டாப்ஸ் மட்டும் வந்துட்டோமே. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்க வேற ஒரு அக்கா பாத்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. இவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாங்களா இல்ல வாங்க வந்தாங்களான்னு சொல்லிட்டு. சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? சரி அதுக்காக வாங்க. நான் ஒயிட் எடுத்தேன். ஒயிட்னா பியூர் ஒயிட் இல்ல, ஒயிட்டும் கொஞ்சம் பிளாக் இதுவும் இருக்கும். இன்னொரு ட்ரெஸ் வந்து ஒயிட், அதுக்கப்புறம் நல்லா பூலாம் போட்டு நல்லா அழகா இருக்கும். சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்டி ஒயிட்டா எடுத்து வச்சிருக்க, உனக்கும் ஒயிட்டுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. மேல காக்கா வந்து அடிச்சிச்சு போல மண்டையில. ஆமா எதுக்கு தேவை. அதுக்கப்புறமா போய் பச்சைக்கிளி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க அக்கா. இதுதாங்க அதான் அந்த பச்சைக்கிளி சுடிதார் பார்த்துதான் பயங்கரியா பையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் பயங்கர மாதிரி இல்ல பையா. அப்படி இல்ல அப்படி இல்ல, இத பார்த்து பயங்கரியா பையா அந்த மாதிரி. கல்யாண நாளுமா நாங்க கோயிலுக்கு போகலாம். எப்படி அதான் முருகரை பார்த்து ஒரு அட்டனன்ஸை போட்டு ஆகணும். இந்த வருஷத்துக்கான மொத்த பாவ குப்பைகளையும் கொட்டிட்டு நம்மளோட மனசை சுத்தமாக்கிட்டு எங்க கூட வந்திருக்க தரணி அண்ணா தான் இருப்பாரு. சரி நாங்கள் வந்து நிறைய நெய்பர்ஸ் வச்சிருக்கறனால எங்கே போனாலும் ஏதாவது ஒரு நெய்பரை கூட்டிகிட்டு போவோம். ஸோ இன்னைக்கு எங்கள் கூட வரப்போகிற நெய்பர் தான் தரணி. அவரே பாவம் இப்போதான் டைபாய்டு காய்ச்சல்லேருந்து எஞ்சி நின்று இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு வேற ஒரு ரீல் போட்டிருந்தார் பத்தியா நீ. வென்எவர் ஐ போஸ்ட் ஃபோட்டோ நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடந்தார். நிஜமாவே அவருக்கு டைபாய்டு. இப்போதான் ஏதோ அக்கா ரசம் வச்சு கொடுத்து அண்ணாவை எழுப்பி விட்டார் போல. சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பருப்பு பாயாசம் தாங்க பண்ணேன். நல்லா இருந்துச்சா? நானே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பருப்பு பாயாசம் வச்சிருந்தா, சாதா கிடையாது, ஸ்பெஷல் பருப்பு பாயாசம். நல்லா குண்டா நல்லா சுடுதண்ணியில் ஊற்றி சால்ட் சுடுதண்ணியில் ஊற்றி கழுவி ஸ்பெஷல் பாயாசம் பண்ணியிருந்தா நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு சாம்பிள் வேற கொண்டு வந்திருக்கோம். தரணிக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம். வந்துட்டார் தரணி. ஹலோ. புது கார்ல கம்பெனி காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிங்க இருக்கீங்க? நல்ல வேலைங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. நானே மிட்டாய் வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன். வெரி குட் பாய். நீங்க எங்களுக்கு மிட்டாய் கொடுத்த மாதிரி நாங்க உங்களுக்கு பாயாசம் கொடுப்போம். பாயாசம் அட்டாக். நானே இல்ல இந்த பாயாசம் மருத்துவ பாயாசம் நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், கொஞ்சம் புளிய கம்மியா ஊத்திருக்கலாம். அவர் சொல்றது கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு புளி கம்மியா இருந்தா ரசம் மாதிரி இருந்திருக்கும். சாப்பிட்டு படுத்துட்டீங்கல்ல? என்னடா எப்பவுமே ரிப்ளை பண்ணுவீங்களே, ரிப்ளை பண்ணலையே, என்னடா நல்லா இருக்குதா இல்லையா, என்னாச்சு வாந்தி எடுத்துட்டாரா அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏய் உண்மையை சொல்லாத. உண்மை ஒரு பாரு என்னை வலிக்க கூட்டு வந்து ஏன்டா இவ்வளவு கேள்வி கேக்குறியா? அதான் நாளை பின்ன எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு யாரா சாப்பாடு செய்யறதுங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா வழி இல்ல. ஆமாங்க எங்களை நம்பினோர் கைவிடப்படார். ஆமா கொஞ்சம் புளி அதிகமா தான் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். இங்க பக்கத்துல ஆள் இருக்கு, என்கிட்ட 2 நெய்பர் இருக்கு. பாயசத்தை டேஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருக்குங்க. அவர் வீட்டுல போய் பண்ணிட்டோம். அவர் பயப்படுறாரு பண்ண கோயிலுக்கு போக முடியுமா முடியாதா. இங்க மோத்திய நான் கூப்பிட்டேங்க, அவன் வேலை இருக்குங்கிற மாதிரியே சொல்றாங்க. வந்தா வருவான்னு நினைக்கிறேன். கூப்பிடுறேன் இன்னொரு தடவை வேணாலும் அங்க போயிட்டு அப்படியே சாப்பிடுங்க. அது தண்ணி தான், தண்ணி மாதிரி தான் அது. பாயசம் ஊத்தி எதுக்கு இன்னைக்கு பாயாசம்? வேற ஏதாவது அட்டாக் கொடுத்துக்கலாம்.
இல்ல ஆனிவர்சரினாலே போலாம். ஆமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அங்க வந்து கேக் மாதிரி இதே பாயசத்தை கொடுத்துமே? அது பொங்கல். அது பாயசம் முடியே, பொங்கல் கிடையாது. அப்புறம் இவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்து இப்பதான் கொஞ்சம் பாயசம் மாதிரி வந்து அந்த பாயசம் வந்து தண்ணியா கன்வெர்ட் ஆயிருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா அதே மாதிரி பொங்கல் ஆயிரும். அவர் வேற எடுத்து தூக்கிலாம் வாங்குறாரு, எந்த லெவல்ல இருக்குன்னு. இல்ல நான் குடிச்சிட்டேன், 2 ரவுண்டு போச்சு. பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி டெலிஷியஸ், ஒரு மாதிரி டெலிஷியஸா இருக்கும். நான் பார்க்கவே இல்லை நீங்க குடிச்சதா. நல்லா இருக்கு. திருநீர்லாம் போட்டுருக்கா. அந்த அது பேர் என்ன, கற்பூரம் லைட்டா வச்சிருந்தேன். அக்கா பாயசம் நல்லா இருக்கு, பாயசம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குடி. இதுக்கு மேல மூஞ்ச காரணம்னா அவர் காரி துப்பிடுவாரு. நல்லா இருக்கு. ஆனா அதான் சொன்ன தண்ணி அதான் அது நாங்க வந்து இப்பதான் பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணி இருந்தா செட். தேங்காய் பால் தானே ஊத்துனேன், வேற எந்த தண்ணி? ஓகே ஓகே. நல்லா இருக்கு. அது பட்ஜெட், பருப்பு விலை கம்மி, பருப்பு கம்மியா போட்டிருக்கோம். எத்தனை வருஷம் பட்ஜெட் பட்ஜெட்னு சொல்லிட்டே இருக்கேன். நாங்க பட்ஜெட் மட்டும் தான் சொல்லுவோம். சரி கோயில் போ, நீ போய் சாப்பிட்றாங்க, கோயில் போக முடியாது அப்புறம். மோத்தி கேக்குறேன் கொஞ்சம். ஆமா ஆமா. கொல்லி வைக்குமான்னு கேக்குற, உடவா போற, வெய் வெய். 2 hours later. உங்களை வந்து நிறைய வந்து விஷஸ் வந்து ஆமா, நிறைய விஷஸ் வந்தது, நிறைய வாழ்த்து வந்திருந்தீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம டைம் எடுத்து அந்த வீடியோ பார்க்குறதே ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் பண்ணுற கண்டென்ட்டுக்கு, ரெண்டாவது அந்த கண்டென்ட்டை பார்த்தும் ஓகே விஷ் பண்ணலான்னு அந்த டைம் எப்படி ஒரு 3-4 செகண்ட்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். முக்கியமாக சொன்னால் நான் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டேன். நான் இவள்கிட்டே சொல்லுவேன், என்ன உட்காந்து கமெண்ட்லாம் அப்படி பண்ணுவாங்க, லைக் பண்ணிட்டு போக தாண்டி செய்வாங்கன்னு. பட் ஆனால் இல்லை செய்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கோம் நம்ம, அதனால தான் டைம் எடுத்து நமக்காக அந்த விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. ஆனிவர்சரி அப்படின்னு அனுப்புவோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா சில பேர் பேராவாலாம், ஆமா பேராவா அனுப்புறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் எப்படி, எந்த நம்பிக்கையில எங்களை நம்பி இதெல்லாம் நீங்க பண்றீங்க, அந்த நம்பிக்கையை நாங்க எப்படி காப்பாற்ற போறோங்கிறத நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. முன் வச்ச காலை பின் வைக்க கூடாதுடா. ஓகே, சந்தானம் சொன்ன மாதிரி சைடில் வேணா வச்சுக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தோஸ் விஷஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார நன்றிகளும் வாழ்த்துகளும் கூதி இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா விஷ் பண்ணுவாங்க, இவன் விஷ் பண்ணுவான். அதுவும் என் பர்த்டே. இப்போ கல்யாணம் ஆன கவரமா நான் நினைச்சேன் எனக்கு நானும் விஷ் பண்ணிப்போம், அம்மா அப்பா விஷ் பண்ணுவாங்க. ஆனா யாருன்னே தெரியாம பண்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களோட அருளாலையும் இந்த ஆறுபடையப்ப முருகன் அருளாலையும் நாங்கள் இன்னும் நிறைய வெட்டிங் ஆனிவர்சரி இதே மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடுவோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ பாய். அடுத்த எபிசோட சந்திக்கும் வரை உங்களிடம் என்ன விடைபெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டி. மண்டபத்திரம் கைஸ். பாய்.